சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்கும்போது 7th தமிழ் டேர்ம் 1க்கான ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து டெலகிராம் குரூப்ல பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருந்தோம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வித் கொஸ்டின் 2யுமே தான் இதுல பார்க்க போறோம். டெலகிராம் குரூப்ல டெஸ்ட் அட்டென்ட் பண்ணவங்க கண்டிப்பா வந்து ஆன்சர் வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இதுல கொஸ்டின் சொல்லும்போது நீங்க ஒரு நோட் பேப்பர் எடுத்து அப்படியே கண்டினியூவா டெஸ்ட் எழுதிக்கிட்டே பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சரி, நீங்க டிஎன்பிசியா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து டெஸ்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு அட்டன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் வந்து நடக்கும். சரிங்களா? உங்களுடைய கோலை நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டெஸ்ட் கம்பல்சரி அட்டன் பண்ணியே ஆகணும். நீங்க நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்க எந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்றீங்க அப்படிங்கறத நீங்க சரி பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் டெஸ்ட் தான். அதனால எப்பவுமே டெஸ்ட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. படிச்சது மறந்துருச்சு, எனக்கு படிச்ச மாதிரி இல்ல அப்படின்னு தோணினாலும் நீங்க படிச்சது என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கும்போதுதான் அது உங்க மனசுல உண்மையாலுமே பதிஞ்சிருக்கா இல்லையா, நீங்க எந்த இடத்துல தப்பு பண்றீங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு சரி பண்ணிக்க முடியும். அதனால எப்பவுமே டெஸ்ட்டை மட்டும் அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. சரிங்களா? இப்போ இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்களும் கண்டினியூவா அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா மே மந்த் ஃபுல்லுக்கா நம்ம வந்து என்ன ஷெட்யூல் அப்படிங்கிறதுல நம்ம டெலகிராம்ல கொடுத்துருக்கிறோம். அதுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கும் போது உங்களுக்கு மோஸ்ட்லி சப்ஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறோம். ஏன்னா நிறைய போர்ஷன், ஏன்னா 1 இயர் டைம் இருக்கறனால நிறைய போர்ஷன் கொடுத்து உங்களால கவர் பண்ண முடியாது. அதனால நம்ம கம்மியா கொடுத்திருந்தாலும் அதை நம்ம தெளிவா படிக்கிறதுக்கான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்துல இந்த குரூப்ல சேர்ந்து நீங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டெலகிராம் உடைய லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். மறக்காம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என கூறியவர் யார்? சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என கூறியவர் பகுத்தறிவு கவிராயர். அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது? அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட நூல் சங்க இலக்கியம். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு என அழைக்கப்படும். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிதுள்ள வாக்கு என கூறும் நூற்பா எது? எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாக்கு என கூறும் நூற்பா எது? நன்னூல். மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர் வே. ராமலிங்கனார். பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. என் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? என் கதை என்ற நூலின் ஆசிரியர் வே. ராமலிங்கனார். 5வது கொஸ்டின் பார்த்தோம். மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியரும் வே. ராமலிங்கனார் தான். என் கதை என்ற நூலின் ஆசிரியரும் வே. ராமலிங்கனார் தான். பேச்சு மொழியை டேஸ் என்று கூறுவர். பேச்சு மொழியை உலக வழக்கு என்று கூறுவர். எந்த மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகம்? எந்த மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேச்சு மொழியில. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது டேஸ் என்பர். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி என்பர். முகிலினும் புகழ் படைத்த உபகாரி என்பதன் பொருள் என்ன? முகிலினும் புகழ் படைத்த உபகாரி என்பதன் பொருள் வள்ளல். கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட என பாடியவர் யார்? கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட என பாடியவர் ராமலிங்கனார். பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்ட மொழி எது? பேச்சு மொழி எழுத்து மொழி 2 கூறுமே இருக்கிற மொழி பாத்தீங்கன்னா தமிழ். உலக மொழிகளில் தொன்மையானதும் மென்மையும் இனிமையும் வளமையும் உடைய மொழி எது? உலக மொழிகளில் தொன்மையானதும் மென்மையும் இனிமையும் வளமையும் உடைய மொழி தமிழ். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம்.
தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் டேஸ் ஆகும். தனிநெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் டேஸ் ஆகும். உயிர்த்தொடர் குற்றியலுகரம். 17வது கேள்வி. எந்த மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது? எந்த மொழியில் பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது? எழுத்து மொழியில். அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் என்று தமிழ் மொழியை புகழ்ந்து பாடியவர் யார்? அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் என்று தமிழ் மொழியை புகழ்ந்து பாடியவர் ராமலிங்கனார். விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து என பாடியவர் யார்? விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து என பாடியவர் பாரதிதாசன். வான்புகழ் கொண்ட நூல் எது? வான்புகழ் கொண்ட நூல் திருக்குறள். முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டம் எது? முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எது? நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது கோழிகுண்டு. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது? கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. இப்பாடல் இடம்பெற்ற நூல் சுரதா கவிதைகள். பொறாமை இல்லாதவருடைய வறுமை யாரால் ஆராயப்படும்? பொறாமை இல்லாதவருடைய வறுமை யாரால் அறியப்படும்? சான்றோர்களால் ஆராயப்படும். ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது? ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். நாட்டின் உயிர் நாடி எது? நாட்டின் உயிர் நாடி காடுகளும் காட்டுயிர்களும். இந்திய வனமகன் என்ற பட்டம் எந்த ஆண்டு ஜாதவ் பயங் வழங்கப்பட்டது? ஜாதவ் பயங்குக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய வனமகன் என்ற பட்டம் 2012. யார் தன்னுடைய பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார்? சுப்புரத்தின தாசன் என மாத்திக்கிட்டது பாத்தீங்கன்னா ராஜகோபாலன். யார் தன்னுடைய பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார்? ராஜகோபாலன். ஜிட்டு கலிட்டா என்பவர் எந்த இதழில் ஜாதவ் பயங் காட்டை பற்றி கூறினார்? ஜிட்டு கலிட்டா என்பவர் எந்த இதழில் ஜாதவ் பயங் காட்டை பற்றி கூறினார்? டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ராஜ மார்த்தாண்டன் என்பவர் எந்த நூலிற்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார்? ராஜ மார்த்தாண்டன் என்பவர் எந்த நூலிற்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார்? ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக. ராஜ மார்த்தாண்டன் நடத்திய இதழ் எது? ராஜ மார்த்தாண்டன் நடத்திய இதழ் கொல்லிப்பாவை. ராஜ மார்த்தாண்டன் நடத்திய இதழ் கொல்லிப்பாவை. அப்ப கொல்லிப்பாவை யாருடைய இதழ் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ராஜ மார்த்தாண்டன். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என பாடியவர் யார்? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என பாடியவர் ஔவையார். கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொல்லாரடி கிளியே என பாடியவர் யார்? கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொல்லாரடி கிளியே என பாடியவர் பாரதியார். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஸ் அளவில் ஒலிக்கும். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவுல ஒலிக்கும். ஐகாரம் முதல்ல வந்தா 1.5 மாத்திரை. கிர் சரணாலயம் எந்த மாநிலத்தில் உள்ளது? கிர் சரணாலயம் குஜராத் மாநிலத்தில் உள்ளது. ஜாதவ் பயங் அசாம் மாநிலத்தின் டேஸ் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஜாதவ் பயங் அசாம் மாநிலத்தின் டேஸ் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஜோர்விராட் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். ஜோர்விராட். முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டில்
மிகப்பெரிய காப்பகத்தில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய காப்பகத்தில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? 2வது இடம். ஒரு காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த ஆண்டு ஜாதவ் பயங்க்கு ஏற்பட்டது? ஒரு காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த ஆண்டு ஜாதவ் பயங்குக்கு ஏற்பட்டது? 1979. பண்புள்ள விலங்கு என்று நாம் எதை கூறுவோம்? பண்புள்ள விலங்கு என நாம் எதை சொல்லுவோம் பாத்தீங்கன்னா புலிய சொல்லுவோம். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என பாடியவர் யார்? நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என பாடியவர் முன்னேறி புலவர். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என பாடியவர் முன்னேறி புலவர். போலும் என்னும் சொல்லை போன் என்றும் வரும் குறுக்கம் எது? போலும் என்னும் சொல்லை போன் அப்படின்னு எழுதக்கூடிய அந்த குறுக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகர குறுக்கம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை. ஜாதுநாத் எந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தார்? ஜாதுநாத் எந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தார்? அசாம். சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை டேஸ். சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை ஒட்டிய பழங்கள். பால் எத்தனை வகைப்படும்? பால் 5 வகைப்படும். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் எது? சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராத குறுக்கம் ஔகார குறுக்கம். காட்டின் வளம் என குறிக்கப்படும் விலங்கு எது? காட்டின் வளம் என குறிக்கப்படும் விலங்கு புலி. எந்த விலங்கு வந்த பிறகுதான் காற்றின் உணவு சங்கிலி நிறைவடைந்தது? எந்த விலங்கு வந்த பிறகுதான் காற்றின் கிடையாது, காட்டின் உணவு சங்கிலி நிறைவடைந்தது? புலி. எந்த ஆண்டு ஜாதவ் பயங்குக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியது? எந்த ஆண்டு ஜாதவ் பயங்குக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியது? ஜாதவ் பயங்குக்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஜாதவ் பயங்குக்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் ஜவஹர்லால். எந்த ஆண்டு ஜாதவ் பயங்கு பாத்தீங்கன்னா 2015. அதான சொன்னேன். எந்த ஆண்டு ஜாதவ் பயங்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கினதுன்னு பாத்தீங்கன்னா 2015. ஜாதவ் பயங்குக்கு இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். உலகில் எத்தனை வகை சிங்கம் உள்ளன? உலகில் எத்தனை வகை சிங்கம் உள்ளனன்னு பாத்தீங்கன்னா 2 வகையான சிங்கங்கள். ஜாதவ் பயங்குக்கு எந்த பல்கலைக்கழகம் மதிப்பூர்வ முனைவர் பட்டம் வழங்கியது? ஜாதவ் பயங்குக்கு எந்த பல்கலைக்கழகம் மதிப்பூர்வ முனைவர் பட்டம் வழங்கியதுன்னு பாத்தீங்கன்னா கவுஹாத்தி. இயற்கை விஞ்ஞானிகள் எதை காட்டுக்கு அரசன் என்கிறார்கள்? இயற்கை விஞ்ஞானிகள் புலிதான் காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முண்டந்துறை புலிகள் காப்பகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது? முண்டந்துறை புலிகள் காப்பகம் 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. 895. யானை குடிக்க எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படும்? யானை குடிக்க எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படும்? 65 லிட்டர். 65. சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன். இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்ட விலங்கு எது? இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்ட விலங்கு புலி. தேனீக்களிடம் இருந்து கரடியை காப்பாற்றுவது எது? தேனீக்களிடம் இருந்து கரடியை காப்பாற்றுவது அதனுடைய முடி. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலிலேதானே. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலிலேதானே என்னும் வரி இடம்பெற்ற நூல் எது? அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். மனிதனின் முதல் இருப்பிடம் எது? மனிதனின் முதல் இருப்பிடம் காடு. இலக்கண நெறியிலிருந்து
பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஸ் எனப்படும். இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறு எனப்படும். விருதுப்பட்டி வீரர் யார்? விருதுப்பட்டி வீரர் காமராசர். கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி எது? கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி பாஞ்சாலங்குறிச்சி. அறம் செய்ய விரும்பு என கூறியவர் ஔவையார். ராபி சேதுவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? அகாடமி விருது வாங்கியது, அத பெற்றது. ராபி சேதுவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது வாங்கியதுன்னா தமிழ் இன்பம். மூதறிஞர் யார்? மூதறிஞர் ராஜாஜி. மூதறிஞர் ராஜாஜி. சுதந்திரம் எனது பிறப்புரிமை. இந்த ராபி சேது பிள்ளை சாகித்ய அகாடமி விருது தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலுக்கு தான் வாங்கினார் அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம ஃபுல்லா ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஏன்னா லெசன் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லியிருக்க ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனாலதான் வீடியோ நான் செப்பரேட்டா நான் டெலகிராம் குரூப்ல சென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டாண்டர்ட் வைஸா டெஸ்ட் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கான வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அதில் கண்டிப்பா நான் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அனுப்புறது. ஆனா அது மோஸ்ட்லி யாரும் பாக்குறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா பார்த்து அதை புக்ல நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. அடுத்து, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார்? சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் பால கங்காதர திலகர். பால கங்காதர திலகர். வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு 2 வகைப்படும். காவற்பெண்டு புறநானூற்றில் எத்தனை பாடல் பாடியுள்ளார்? காவற்பெண்டு புறநானூற்றில் 1 பாடலை பாடியுள்ளார். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யார்? வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் வள்ளுவர். வாரணம் என்பதன் பொருள் என்ன? வாரணம் என்பதன் பொருள் யானை. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு 3 வகைப்படும். யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது டேஸ். யாரை எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள். மெய்யறிவு மெய்யற்றம் என்ற சிறு நூல்களை இயற்றியவர் யார்? மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றியவர் சிதம்பரனார். மெய்யறிவு மெய்யறம். போலி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளி செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளி செவிலித்தாயாராக விளங்கியவர் காவற்பெண்டு. சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார்? சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹே. பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிவிடும். பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் நாயை விரட்டிவிடும். சூரன் என்பதன் பொருள் என்ன? சூரன் என்பதன் பொருள் வீரன். பேலட் என்பதன் பொருள் கதைப்பாடல். புலி சேர்ந்து போகிய கல் அலை போல இப்பாடல் புறநானூற்றில் அதாவது புறநானூறு நூலில் எத்தனையாவது பாடல்? புலி சேர்ந்து போகிய கல் அலை போல இந்த பாடல் பாத்தீங்கன்னா 86வது. புறநானூற்றுல 86வது பாடலா இருக்கு. கொற்கை துறைமுகத்தில் யார் கொடி பறந்தது? கொற்கை துறைமுகத்தில் யார் கொடி பறந்தது? பாண்டியனுடைய கொடி பறந்தது. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஸ் எனப்படும். எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் என வழங்குகிறோம். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம். ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எது? ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எழுவாய். தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் யார்? தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் முத்துராமலிங்க தேவர்.
டைஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன? டைஸ் என்பதன் தமிழாக்கம் பகடை. ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது டேஸ் வழக்கு ஆகும். ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும். இயல்பு வழக்கு ஆகும். முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த நாள்கள் எவ்வளவு? முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த நாள்கள் எவ்வளவு? எத்தனை நாட்கள் அவர் வாழ்ந்தாருன்னு கேட்டிருக்காங்க. 20,075. 20,075 நாட்கள் வாழ்ந்திருக்காரு. தென்னாட்டில் உள்ள துறைமுக நகரம் எது? தென்னாட்டில் உள்ள துறைமுக நகரம் தூத்துக்குடி. முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் எவ்வளவு? முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் 4000. இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் டேஸ் ஆகும். இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணம் உடையது ஆகும். 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும் பணி செய்தவர் யார்? 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும் பணி செய்தவர் சிதம்பரனார். பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது எது? பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரீகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது புறநானூறு. இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார்? இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராசர். தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கு 3 வகைப்படும். கோப்பெரு நற்கிள்ளி எந்த மரபை சேர்ந்தவர்? கோப்பெரு நற்கிள்ளி எந்த மரபு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோழ மரபு. தன் வாழ்நாளில் 1/5 பங்கினை சிறையில் கழித்தவர் யார்? தன் வாழ்நாளில் 1/5 பங்கினை சிறையில் கழித்தவர் முத்துராமலிங்க தேவர். பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என பாடியவர் யார்? பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என பாடியவர் சிதம்பரனார். வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்ற நூலின் ஆசிரியர் நா. வானமாமலை. வானமாமலை. நா. வானமாமலை. இதோட பாத்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கும் நம்ம ஃபுல் ஆன்சர் பார்த்துட்டோம். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்பீடா போற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு நிமிஷம் வந்து வீடியோவை நிறுத்திட்டு நீங்க ஆன்சர் எழுதிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போங்க. சரிங்களா? இதே போல நம்ம வந்து லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் இருக்கு 7th. இந்த 2 டேர்மும் சேர்த்து இது வந்து ஒன்லைன் ஆன்சரா தான் நான் வந்து கொஸ்டின் வந்து எடுத்திருக்கிறேன். ஒன்லைன் கொஸ்டினா தான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சூஸ் இட் வந்து நம்ம 6th ஃபுல்லா கொடுத்தோம். அப்படி எழுதுறதுக்கும் நீங்க ஒன்லைனா எழுதுறதுக்கும் உங்களுக்கு எப்படி வித்தியாசப்படுது, நீங்க எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத உங்களை நீங்க அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். சரிங்களா? இந்த தடவை எடுத்தது. இப்போ 7th செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ரெண்டும் சேர்த்து ஃபுல் டெஸ்டா பாத்தீங்க அப்படின்னா 2 டேர்முக்கும் சேர்த்து வந்து நாம வந்து ஒரு டெஸ்ட் வந்து நம்ம புதன்கிழமை வந்து கொடுத்துடலாம். படிக்காதவங்க கொஞ்சம் கான்சியஸா வந்து நீங்க அதை படிங்க. நம்ம என்ன வந்து போர்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த போர்ஷனை இந்த மந்த் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நான் ஒரு குரூப்ல ஒரு வீடியோ அனுப்புறேன் அப்படின்னா தயவு செஞ்சு புக்கை வச்சு அதை நோட்ஸ் எடுத்து படிங்க. படிச்சா மட்டும்தான் ஒரு நாளைக்கு 8 hours 7 hours ஆகுது. நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒர்க் எல்லாம் நீங்க கொஞ்சம் முடிச்சுட்டு டக்குன்னு உட்காந்து படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கிடைக்கிற டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல எப்படி படிக்கணும், எப்படி நம்ம டைமிங்கை வந்து கீப் அப் பண்றது அப்படிங்கறத குறித்து நம்ம வீடியோ பார்க்கலாம். இதே போல டெஸ்ட்டுக்கும் புதன்கிழமை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.